குறிப்பாக தமிழ் ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு தமிழ்லாம் நடிப்பாங்க. கதைக்கு தகுந்த மாதிரி மட்டும் வேறு மொழிக்காரராக நடிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம கே பாக்யராஜ் அவர்கள் அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாளியாக நடிச்சிருப்பார். அது கதைக்கு தேவை, அதான் நடித்தார். அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் கேட்கவே தேவையில்லை. மைக்கேல் மான காமராஜனில் வந்து பார்த்திங்கன்னா மலையாளியாக நடிச்சிருப்பார். அதாவது பாலக்காட்டு காமேஸ்வரன் அப்படிங்கிற கேரக்டரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாதாரம் படத்தில் வந்து பிளச்சல் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அமெரிக்க உளவாளியாக நடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்காக்காரனாக வாழ்ந்திருப்பார். அப்புறம் ஜார்ஜ் புஷ் கேரக்டர்லாம் பண்ணார். இதெல்லாம் ஓகே. ஸோ இது மாதிரி வந்து ஒரு தமிழ் ஹீரோ வேற்று மொழிக்காரனாவோ இல்லை வேற்று நாடுகளைச் சேர்ந்த குடிமகனாவோ நடிக்கிறது அரிதிலும் அரிது. இப்போ அந்த சாதனையை நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் வேறு லெவலில் ஒரு இன்ப அதிர்ச்சி. அது என்ன படத்துக்கு ஏது படத்துக்கு அப்படின்னா, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் விஷாலுக்கே மார்க் ஆண்டனி கொடுத்தவர் அஜித்தை வச்சு குட் பேட் அக்லின்னு ஆரவாரமான அட்டகாசமான ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. படம் முழுக்க கூஸ்பம்ஸுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அஜித் வந்து மெனக்கெட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 3 கேரக்டர் அப்படிங்கிறாங்க, குட் பேட் அக்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட போர்ஷன்ஸ் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டே வர ஆதிக் ரவிச்சந்திரன் மிக முக்கியமான ஒரு கேரக்டர். அமெரிக்க உளவாளியாக நம்ம அஜித்குமார் நடிக்கிறார் ஒரு கேரக்டரில். அந்த கேரக்டருக்காக உடல் எடையை வெகுவாக குறைக்கணும் அப்படின்னு சொல்ல அஜித்குமார் ஏற்கனவே இது மாதிரி பல விஷயம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் கடவுளுக்காக கிட்டத்தட்ட 35-40 கிலோக்கு மேலே உடம்பை குறைச்சாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பில்லா டைமில் குறைச்சாரு. இப்போது லேட்டஸ்ட்டாக குறைச்சாரு. இப்போது அதை விட லேட்டஸ்ட்டாக குட் பேட் அக்லிக்கு பார்த்தீங்கன்னா உடம்பை குறைச்சிருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன பையன் மாதிரி ஒரு 20+ இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம அமெரிக்க உளவாளி சொல்ல பார்த்தீங்களா, கமல் நடித்த தசாரம் படத்தில் கமல் எப்படி பிளச்சல் அமெரிக்க உளவாளி நடித்தார், அதே மாதிரியான முகத்தோற்றமே அஜித்துக்கு அப்படி தான் இருக்குது. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பே தேவையில்லையாட்டிருக்கு. அஜித்குமார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்கார மாதிரியே இருக்கார். கூலிங் கிளாஸ் போட்டு ஒயிட் ஹேரு, டோட்டல் சிவந்த முகம். ஸோ இதை பார்க்கும்போது அச்சசலாக தமிழ் தெரியாத வேறு நாட்டுக்காரங்க யாரை பார்த்தாலும் அஜித்தை வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மிரட்டலான கேரக்டர் தான் அஜித் அவர்கள் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக தான் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு எடையை குறைச்சிட்டாரு. ஸோ சோசியல் மீடியா முழுக்க எல்லோரிடமும் இதுதான் பேச்சாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டில்லை பார்த்து நீங்கள் எப்படி தோன்றுது, உங்களுக்கு எப்படிலாம் ஃபீல் பண்ணுது, அதுக்கப்புறம் அஜித்குமாரோட இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.